நமஸ்காரம். வெல்கம் டு ஸ்ரீ சக்கரம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வாழ்வில் திருப்பம் உண்டாக கைலாயத்தில் ஒரு நாள் பார்வதி தேவிக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்தார் சிவன். அப்பொழுது தாயின் மடியில் இருந்த முருகனும் கேட்டுவிட்டார். குருநாதரின் மூலமாக தெரிய வேண்டிய ரகசியத்தை மறைமுகமாக கேட்ட முருகன் பாவத்திற்கு ஆளானார். இதற்கு பரிகாரமாக பூலோகத்தில் தவம் செய்தார். முருகப்பெருமானுக்கு பரம்பொருளான சிவன் காட்சியளித்த தலம் பரங்குன்றம். இதுவே முருகனின் முதல் வீடான திருப்பரங்குன்றம். முருகனும் தெய்வானையும் மணக்கோலத்தில் இங்கு உள்ளனர். இந்த மலையின் கிழக்கு பகுதி பெரிய பாறையாகவும், மேற்கில் சிவலிங்கம் போலவும், வடக்கில் கைலாயம் போலவும், தெற்கில் யானை படுத்திருப்பது போலவும் காட்சி தருகிறது. பௌர்ணமி அன்று இந்த மலையை வலம் வந்தால் அனைத்து விதமான தோஷம், நவக்கிரக பாதிப்பு, வாழ்க்கை முடக்கம் உள்ளவர்களுக்கும் அடுத்த பௌர்ணமிக்கு மிக பெரும் வாழ்க்கை திருப்பம் காணும் என்பது முருக பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. ஆதலால் பக்தர்கள் முடியும் பொழுதெல்லாம் பௌர்ணமி அன்று திருப்பரங்குன்றத்தை கிரிவலம் செய்து பெரும் பலன் பெற வேண்டுகிறேன். இந்த தகவல் தங்களுக்கு பிடித்திருந்தால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.